அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற உயரிய லட்சியத்தோட தொடங்கிய எழுச்சி பயணத்தோட 15வது நாள் இன்னைக்கு. புரட்சி தமிழரோட எழுச்சி பயணத்துல இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கக்கூடிய கந்தர்வக்கோட்டை, அறந்தாங்கி, ஆலங்குடி ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளில் அவரு சுற்றுப்பயணம் செஞ்சு மக்களை சந்திக்கிறாரு. கந்தர்வக்கோட்டை தொகுதியில அதிமுக ஆட்சியில செய்த சாதனைகளையும் திமுக ஆட்சியில தந்த வேதனைகளையும் பார்க்கலாம். கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில கந்தர்வக்கோட்டை, கரம்பக்குடி, குன்றாண்டார் கோவில் ஒன்றியங்கள் உள்ளிட்டவை இருக்கு. தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்னாடி நடந்த 3 தேர்தல்கள்ல கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2 முறை அதிமுக வெற்றி வாகை சூடியிருக்கு. 2011 மற்றும் 2016 சட்டமன்ற தேர்தல்கள்ல அதிமுகவே தொடர்ந்து வெற்றி பெற்றுச்சு. 2011 தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுகவோட சுப்பிரமணியன் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சராக இருந்து பல்வேறு மக்கள் பணி ஆற்றினார். 10 வருஷம் அதிமுக ஆட்சியில கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில அரசு கலை கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, பேருந்து பணிமனை, நீதிமன்றம், புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. குடிநீர், சுகாதாரம், சாலை வசதிகள்னு உரிய காலத்துல மக்கள் பணிகள் முடுக்கிவிடப்பட்டு சரியா நடந்து முடிஞ்சது. அதிமுக ஆட்சியில 700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்ட காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்துல கந்தர்வக்கோட்டை பகுதிக்கு காவேரி தண்ணீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. கந்தர்வக்கோட்டை பகுதியில அதிகமா விளையக்கூடிய பணப்பயிரான முந்திரிக்கு அரசு தொழிற்சாலை அமைக்கணும் அப்படிங்கிறது மக்களோட நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கு. தற்போதைய திமுக கூட்டணியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட எம்எல்ஏவான எம் சின்னதுரை தொகுதி மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யல, எந்த சிறப்பு திட்டங்களையும் பெற்றுத்தரல அப்படின்னு போதாமை தொகுதி மக்களுக்கு இருக்கு. அதிமுக ஆட்சிதான் அனைத்துக்கும் தீர்வு, வெள்ளட்டும் இரட்டை இலை, மலரட்டும் அம்மா ஆட்சி. அடுத்ததா ஆலங்குடி. ஆலங்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நடந்த தேர்தல்கள்ல 5 முறை அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. கடந்த 10 ஆண்டுகளா ஆலங்குடி தொகுதியில எம்எல்ஏவா இருக்க தற்போதைய திமுக அமைச்சர் மெய்யநாதன் தொகுதி மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யல அப்படின்னு குறை சொல்றாங்க. வேலை வாய்ப்பு இன்மை, உரிய தொழில் வளங்கள் இல்லாமை அப்படின்னு அரசோட கவனம் இல்லாம திமுக ஆட்சியில ஆலங்குடி தொகுதி மக்கள் புறக்கணிக்கப்படுறாங்க. ஒரு அமைச்சரோட தொகுதியே இந்த அளவுக்கு தான் இருக்குன்னா மத்த தொகுதியை பத்தி சொல்லவே வேணாம். சாலை வசதி, குடிநீர் வசதி, சுகாதாரம்னு எந்த அடிப்படை வசதிகளுமே தொகுதி மக்களுக்கு செய்யப்படல. நிலத்தடி நீர்மட்டம் குறைஞ்சிட்டு வரதால கடல்ல கலக்கிற மழை நீரை இந்த பகுதிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற கோரிக்கையும் நிறைவேற்றப்படல. தென்னை அதிக அளவுல சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறதால தென்னை விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்க அரசு கொப்பரை தேங்காய் கொள்முதல் நிலையம் அமைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை பல ஆண்டுகளா கிடப்புல போடப்பட்டிருக்கு. ஆலங்குடி மக்கள் திமுக ஆட்சியில மகிழ்ச்சியாவே இல்ல. அத்தனைக்கும் மாற்று அதிமுக ஆட்சிதான். அடுத்ததா அறந்தாங்கி. அறந்தாங்கி இதுவரைக்கும் சந்திச்ச 16 சட்டமன்ற தேர்தல்கள்ல 8 முறை அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. 2011 இருந்து 2021 வரைக்கும் 10 ஆண்டுகள் அறந்தாங்கி தொகுதி அதிமுக வசம் இருந்துச்சு. அப்போ அதிமுக ஆட்சி காலம், அதிமுக ஆட்சியில பல்வேறு நன்மைகள் அறந்தாங்கி மக்களுக்கு செய்யப்பட்டுச்சு. இப்போ காங்கிரஸ் கட்சியோட திருநாவுக்கரசருடைய மகன் ராமச்சந்திரன் தான் எம்எல்ஏவா இருக்காரு. தொகுதி மக்களை போய் பாக்குறதே இல்ல. ஒரே குறைதான், எந்த அடிப்படை வசதிகளும் தொகுதி மக்களுக்கு செஞ்சு தரப்படல. பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்படல. நிரந்தர நேரடி நெல் கொள்முதல் நிலையம், அரசு நவீன அரிசி ஆலை அமைக்கணும், இந்த மாதிரியான கோரிக்கைகள் அப்படியே இருக்கு. இந்த தொகுதி முழுமைக்கோ காவிரி நீர் கிடைக்க செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கைகளுக்காக பல ஆண்டுகளா விவசாயிகள் போராடியும் அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படல. கடலோர பகுதிகளில் மீன் கழிவுகளை தீவனமாக்குதல், மீன் பதன கிடங்கு அமைக்கணும் அப்படிங்கிறது மீனவர்களோட நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கு. ஆனா அத திமுக கண்டுக்கவே இல்லை. நாட்டுப்படகு மீனவர்களுக்கும் விசைப்படகு மீனவர்களுக்கும் கடல்ல மீன் பிடிக்கிறதுல ஏற்பட்டுக்கிட்டு வர மோதல்களை அரசு தீர்க்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கப்படுது. ஆனா திமுக அரசு கண்டுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம இலங்கை கடற்படையால ஏற்படக்கூடிய இன்னல்கள்ல இருந்து காப்பாற்ற இந்த பகுதி மீனவர்கள் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்திட்டு வராங்க. தமிழ் மீனவர்கள் வாழ்வு வளம் பெற வழியே இல்லாம தான் இருக்காங்க. இந்த நிலை மாற அதிமுக ஆட்சியை மறுபடியும் அமைப்போம். எடப்பாடியாரோட கையில ஆட்சியை கொடுப்போம். வெள்ளட்டும் இரட்டை இலை, மலரட்டும் அம்மா மாடல் ஆட்சி. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்.